மிக குறைந்த படிப்பறிவு கொண்ட மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் மிகுந்த ஒடிசாவின் ரயகதா மாவட்டத்தில் பிசம்கட்டக் என்னும் பகுதியில் ஒவ்வொரு நபரின் அதிகபட்ச ஊதியம் நாளொன்றுக்கு ரூபாய் 700. அங்கு ஓர் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இன்று உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு இளம் தொழிலதிபரின் பதிவு இன்று. பிசம்கட்டக் பகுதியில் பிறந்த அந்த குழந்தை வளரும் போதே கணினி மென்பொருட்களில் ஈடுபாடு கொண்டதாய் வளர்ந்தது. 8 வயதில் தன் சகோதரனிடமிருந்து பாஸ்கல், பேசிக் போன்ற கணினியின் மென்பொருள் மொழிகளை கற்கத் தொடங்கிய அந்த சிறுவன் அதில் தேர்ச்சி பெற்று மிகவும் சிறந்து விளங்கினான். வழக்கம் போல தொழில் முனைவோர் மாநாட்டுக்கு சென்று திரும்பி வந்த தன் சகோதரியிடம் அந்த சிறுவன் வினவினான், அக்கா, எங்கே சென்று வந்தீர்கள் என்று. அதற்கு அவள் தொழில் முனைவோர் மாநாட்டுக்கு தான் சென்று வந்ததை குறிப்பிட்டாள். தொழில் முனைவோர், அந்த வார்த்தை அவனை பற்றி கொண்டது. அந்த புதுமையான வார்த்தை அவன் மனதுக்கு மிகவும் நெருக்கமாய் அமைந்தது. அந்த வார்த்தைகளின் முணுமுணுப்புடன் அவன் வாழ்க்கை நகரத் தொடங்கியது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களிடம் எல்லோரும் வருங்காலத்தில் என்னவாக பணிபுரிய போகிறீர்கள் என்று வினவினார். நிச்சயமாக அவர்கள் என்ன கூறியிருப்பார்கள் என்று நம் அனைவருக்கும் தெரியும். நீங்களும் நானும் கூறிய அதே வார்த்தைதான், ஆம், மருத்துவராக அல்லது பொறியாளராக. ஆனால் அந்த சிறுவன் மட்டும் தான் பணிபுரிய விரும்பவில்லை, பிறரை பணியமர்த்தவே விரும்புகிறேன் என மனதில் எண்ணிக்கொண்டு தான் ஒரு தொழில் முனைவோனாக வர வேண்டும் என்று கூறியது அந்த ஆசிரியர் உட்பட அனைத்து மாணவர்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. அவன் அதை சொல்லி முடித்தும் சில மாணவர்கள் சில மணித்துளிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். இப்போது அவனுக்கு வயது 13. கணினி மென்பொருட்களை கற்றுக்கொண்டே தற்போது சிம் கார்டுகளை விற்பனை செய்து சிறிது லாபமும் பார்க்க தொடங்கினான். தனக்கு தேவையானது இந்த பள்ளி படிப்பில் நிச்சயமாக கிடைக்காது என்பதை உணர்ந்த அந்த சிறுவன் தேர்வுகளை எழுத மட்டுமே பள்ளிக்கு வருவதை வழக்கமாக கொண்டான். அந்த பள்ளி நிர்வாகமும் வருகை பதிவேட்டில் அவ்வளவாக கவனம் செலுத்துவதில்லை. தேர்வு எழுதுவதை தவிர பிற நாட்களில் சிறு சிறு வேலை செய்து அந்த வருவாயை தன் பயணங்களுக்காக செலவிட்டான். அடிக்கடி டெல்லி சென்று தொழில் முனைவோர் மாநாடுகளில் பங்கேற்பது, தொழில் முனைவோர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்வது என வளர்ந்து வந்தான். ஒரு வருடத்தில் மட்டும் ஹிமாச்சல், உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சென்றான். அதுபோக பொறியியல் கல்லூரிகளுக்கு சென்று ஆய்வு செய்ததன் விளைவாக எ கம்ப்ளீட் என்சைக்ளோபீடியா ஆஃப் டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் என்ற புத்தகத்தையும் எழுதி முடித்தான். நினைவில் நிறுத்துங்கள், அவன் இன்னும் பள்ளி படிப்பை கூட முடிக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் தொழில் முனைவோர் மாநாட்டுக்கு செல்லும் போதும் பொறியியல் கல்லூரிகளுக்கு செல்லும் போதும் தான் தங்கும் விடுதிகளில் சில விடுதிகளில் குறைவான செலவு செய்தாலே நிறைவான தரமும், சில விடுதிகளில் அதிகமான செலவு செய்தும் போதிய வசதிகள் இல்லாததையும் உணர்கிறான். இதை மாற்றியாக வேண்டும், தன்னை போல பயணம் செய்பவர்களுக்கு சிறந்த விடுதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என தன் நேரம் முழுவதையும் இதை பற்றிய சிந்தனையிலே கழித்தான். 3 நாட்களில் தன் கல்லூரி படிப்பை உதறிவிட்டு இதற்கான தீர்வாக ஓரோவல் என்னும் வலைதள பக்கத்தினை உருவாக்கி தங்கும் விடுதிகளுக்கு காலை உணவையும் தரமான படுக்கைகளையும் வழங்குவதற்கு திட்டமிட்டான். ஆனால் அது தோல்வியையே தழுவியது. அந்த சமயத்தில் பேபால் நிறுவனத்தின் துணை நிறுவனரான பீட்டர் தியல் என்பவரின் தியல் ஃபெல்லோஷிப் பயிற்சிக்கு ஆயத்தமாகி அதில் தேர்வும் ஆகிறான். தெற்கு ஆசியாவிலேயே அவன் மட்டும்தான் தேர்வானான். அந்த பயிற்சியின் முடிவில் $1,00,000 பெற்றுக்கொண்டு தான் செதுக்கிய திட்டங்களுடனும் கனவுகளுடனும் இந்தியா வந்து இறங்கினான். தங்கும் விடுதிகளுக்கு சென்று ஓர் ஒப்பந்தம் பேசினான். அதன்படி தான் இந்த ஓட்டல்களை அழகுபடுத்தி தருவதாகவும், அதன் மூலம் லாபம் கிடைத்தால் அதில் ஒரு பங்கை தான் பெற்றுக்கொள்வதாகவும், நஷ்டமடைந்தால் அதை தானே ஈடு செய்வதாகவும் கூறினான். ஒப்பந்தம் கையெழுத்தானது. பழைய காற்றாடிகளை கலட்டிவிட்டு புதுமையான மின்விசிறிகளை சுழலச் செய்தான். வண்ண விளக்குகளை ஒளிரவிட்டான். விரிப்புகளை கண்கவர் அழகாக மாற்றினான். சுவர்களில் சித்திரங்களை மாட்டினான். மேசையை கண்ணாடியால் அலங்கரித்தான். தொலைபேசி வசதிகளை ஏற்படுத்தினான். அவற்றை ஓயோ ரூம்ஸ் என பெயர் மாற்றம் செய்தான். அவற்றை புகைப்படம் எடுத்து தான் உருவாக்கிய வலைதள பக்கமான ஓரோவல் என்பதனை ஓயோ என பெயர் மாற்றம் செய்து அதில் பதிவேற்றம் செய்தான். ஓயோ ரூம்ஸ் பிரபலமடையத் தொடங்கியது. கிளைகள் பெருகத் தொடங்கின. ஓர் சுற்றுலா பயணி ஒரு புது இடத்திற்கு வந்ததும் தன் அறைகளை முதலில் ஓயோவில் தேடும் அளவிற்கு அதன் வளர்ச்சி உச்சகட்டத்தை எட்டியது.
ஒருமுறை வாடகை பணம் கட்ட இயலாததால் வெளியேற்றப்பட்ட அந்த இளைஞனின் கையில் இருந்தது வெறும் 50 ரூபாய். ஆனால் அந்த இளைஞன் தனது கடுமையான பயிற்சியினாலும் தொடர்ந்த முயற்சியினாலும் அயராத உழைப்பாலும் தனது 20 வயதில் முதலீட்டாளர்களிடமிருந்து முதலீட்டை ஈர்த்தான். 21 வயதில் 50 பேரை பணிக்கு அமர்த்தினான். 22வது வயதில் 500 ஹோட்டல்களுக்கு சொந்தக்காரனானான். 24ஆம் வயதில் $1 பில்லியன், அதாவது 7000 கோடிக்கு அதிபதியானான். 26ஆம் வயதில் 43,000 ஹோட்டல்களுடன் உலகின் 2வது மிகப்பெரிய சங்கிலித் தொடர் விடுதியை உருவாக்கிய பெருமையும் பெற்றான். ஓயோ என்னும் செயலியையும் நிறுவினான். வெறும் 6 வருடங்களுக்குள் இத்தனையும் செய்து முடித்த அந்த இளைஞனின் பெயர் ரித்தேஷ் அகர்வால். இன்றைக்கு உலகின் இளமையான 10 கோடீஸ்வரர்களில் இவரும் ஒருவர். இன்றைக்கு பலராலும் இந்த ஓயோ ஹோட்டல்கள் விமர்சிக்கப்பட்டாலும் இவரின் உழைப்புக்கு நிகர் இவர் மட்டும்தான். நண்பர்களே, 26 வயதுக்குள் வெறும் 50 ரூபாயில் ஆரம்பித்து 7500 கோடியை சம்பாதித்த இந்த இளைஞனின் வாழ்க்கையை கவனியுங்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது, புத்தகங்களையும் கல்வி முறையையும் மட்டுமே நம்பாமல் பயணங்களையும் அனுபவங்களையும் சேமிப்பது, எந்த சூழலிலும் மனம் தளராமல் இருப்பது என இந்த இளம் கதாநாயகனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல. விடாமுயற்சியுடன் வித்தியாசமான தொலைநோக்கு சிந்தனையே இந்த காலத்தின் வெற்றியின் படிக்கட்டுக்கள். இளம் தொழில் முனைவோர் அனைவருக்கும் இவர் ஒரு முன்னோடி என்பதில் ஐயமில்லை. சாதனையாளர்களை படிப்போம், சாதனைகளை படைப்போம். நன்றி.